அத்தைக்கிட்ட இருந்து ஃபோனு. "ஏப்பு எப்படி இருக்க? கோயில் கொடைக்கு மறக்காமல் வந்து சேருப்புன்னு." "சரி அத்தை வந்துடுறேன் நானும்" சொல்லிட்டு இன்டர்சிட்டியோட ஸ்மார்ட் பஸ்ஸில் டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு. ஒரு வழியாக ஆலந்தூர்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி பாசத்தை கொட்டுற மல்லிகா அத்தை அன்பை வாரி தெளிக்கிற சின்ன திருமாமா. இதுதான் ஊருக்கு வர நேரமா? எங்களெல்லாம் மறந்துட்டேன்னு செல்லமாக கோச்சிக்கிற மாதவி மைனி. ஊருக்கு தான் போயிட்டு வாங்க மாப்பிள்ளன்ற சொல்கிற சுதாகர் மச்சான். எல்லோரோட நினைவையும் சுமந்துட்டு நாம போனால் நம்மளை சுமந்துட்டு போன பஸ்ஸு ஒரு வழியாக திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டில் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருச்சு. அங்கேருந்து நம்ம அத்தை ஒரு மூலகரப்பட்டிக்கு லோக்கலில் பஸ்ஸு பிடிச்சி போகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபோன் கால். எங்கே இருக்க? எப்போ வருவ? நேரமாக கிளம்பி இருக்கலாம்ல? மதியம் கோவில் கொடைக்குள்ளேயாச்சும் வந்து சேர்ந்துடுவியா? அப்படின்னு அத்தையும் மதனையும் மாறி மாறி ஃபோன் கால். ஒரு வழியாக ஊரில் வந்து இறங்கியாச்சு. சொல்ல மறந்துட பாருங்க, இன்னைக்கு மூலகரப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ முப்பிடாதி அம்மன் திருக்கோவில் கொடைக்கு தாங்க நாம் வந்திருக்கோம். ஒரு வழியாக மதினி வீட்டுக்கு போய் ஒரு குளியலை போட்டு ரெடியாகி ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு போயாச்சு. தாய் முப்பிடாதி அம்மனையும் அப்பன் சுடலமாடனையும் வணங்கிட்டு பார்த்தா சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் சாமி ஆடிட்டு இருக்காங்க. எல்லார் காலையும் விழுந்து வணங்கிட்டு சொல்ல மறந்துடும் பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் குருவே எங்கள் அத்தை தான். சாமி ஆறதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட போயாச்சு. உண்மையிலே திருநெல்வேலி சாப்பாட்டுக்கு நாவை அங்கேயே அடக்கம் பண்ணிடலாம் போல். நல்லபடியாக வயிறு முட்டை அன்னதானத்தை முடிச்சுட்டு மைனி வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. திரும்ப சாயங்காலம் எழுந்து கிளம்பி போய் பொங்கப்பானை வைக்கலான்னு கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. என் தாத்தா பாட்டி வாழ்ந்த மண், அவங்க மூச்சு காற்று சுற்றுற மண். அந்த மண்ணில் குல தெய்வத்துக்கு பொங்கப்பானை வைக்கிறதெல்லாம் கொடுப்பானை. கோவில் பொங்கப்பானையோட எங்கள் பரம்பரை பொங்கப்பானையை வச்சு பொங்கலோ பொங்கல்னு பொங்கலை பொங்க விட்டாச்சு. பொங்கல் வச்ச பானையை எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சா பூசாரி பொங்கப்பானையை நாளைக்கு தான் தருவேன்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சொந்த பந்தத்தோட கதை பேசிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு சாம கொடைக்கு கோவிலுக்கு போயாச்சு. நைட்டு 2 மணிக்கு பூசாரி மேலே முனியப்பன் சாமி வந்து தனியாக தீப்பந்தம் எடுத்துகிட்டு 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு ஓடி போய் புறத்தோட கையோ காலோ எடுத்துகிட்டு வர்றது தான் சடங்குங்க. அந்த நேரத்தில் ஏகப்பட்ட ஆட்டையும் சேவலையும் பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் சாமி வந்தவங்கலாம் சாமி ஆட, இன்னொரு பக்கம் பலி கொடுத்துட்ருக்க, இன்னொரு பக்கம் வான வேடிக்கை வில்லுப்பாட்டுன்னு அமர்க்கலமாக போயிட்டு இருக்க. காட்டுக்கு போன முனியப்பன் சாமி தீப்பந்தத்தோடு திரும்பி வரும்போது நம்மளை எதிரில் நிற்கக்கூடாதுன்னு தொலைவை அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக சாமகொடியை பார்த்துட்டு ஆத்தா முப்பிடாதையும் இசக்கியம்மனையும் சுடலை மாடனையும் வணங்கிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு.